ஹே கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ தான். அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன ப்ரோ? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு எப்படி ட்ரேட் பண்றது? அதை எப்படி ரீட் பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மளுடைய டெய்லி லைவ்ல வந்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் இதுதான். ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம போடுறோம். இந்த வீடியோ வந்து ஒரு கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்கும். ஒரு 20 to 15 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ. ஓகேவா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் டெய்லி மார்னிங் 8:40 இருந்துட்டு 3:40 வரைக்கும் உங்களுக்கு லைவ்லயே வந்துட்டு யூடியூப் லைவ்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய லைவ்ஸ் வந்து நீங்க டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நேத்து வரைக்கும் லைவ் போய் எடுத்து பார்க்கலாம். ஸோ லைவ்லயே வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், லெவல்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம், அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் போட்டுருங்க. நிறைய பேர் லைக் போடுறதுக்கு மறந்துடுறீங்க, பாக்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணீங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப பேருக்கு போய் சேரும். ஸோ வளவலன்னு பேசாம நான் வந்துட்டு வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு தியரியா வந்து நம்ம பார்க்குற முன்னாடி, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய வீடியோ வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல வந்துட்டு எத்தனை விதமான பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறத வந்து உங்களை நீங்களே கேட்டுங்க. மார்க்கெட்ல நம்மளுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். மார்க்கெட்ல 2 விதமான பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் இருக்காங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஓகே, ரீட்டைல் ட்ரேடர். ரெண்டாவது வந்துட்டு யார் இருக்காங்க? இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷன் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ். ஓகேங்களா? எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னா யாரு? அதாவது நம்ம தான் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ஒரு பொதுமக்கள். அதே வந்து இன்ஸ்டிடியூஷன்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், அதாவது பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் தான் வந்துட்டு எஃப்ஐஎஸ் வந்து டிஐஎஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஓகே, 2 விதமா இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ மார்க்கெட்ல யார் வந்து அதிகமா வந்து ப்ராஃபிட் பண்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சு? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்றாங்களா? இல்ல இன்ஸ்டிடியூஷன் பண்றாங்களா? உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 95% ஆஃப் த டைம் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஜீரோதா இருக்கட்டும், எந்த புரோக்கரேஜ் வந்து ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து போடுறது என்னது? உங்களுக்கு டிஸ்க்ளைமர். 95% ஆஃப் த பீப்பிள் வந்துட்டு லாஸ் பண்றாங்க. ஸோ அந்த 5% ஆஃப் பீப்பிள் தான் வந்துட்டு ப்ராஃபிட் பண்றாங்க. அந்த 5% ஆஃப் த பீப்பிள் வந்துட்டு யாரு? ஸோ அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பத்தி பேச போறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்க இன்ஸ்டிடியூஷன் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பத்தி தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்க போறது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இன்ஸ்டிடியூஷனோட வியூல இருந்து தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட வியூல இருந்து வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறது கிடையாது. ஒரு இன்ஸ்டிடியூஷன் வியூல இருந்து தான் வந்து பார்க்க போறோம். ஏன்னா வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து ப்ராஃபிட் பண்றாங்க. ஓகே, ஸோ நம்ம யார் ப்ராஃபிட் பண்றாங்களோ அவங்க எப்படி ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் நம்மளும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரீதியாகவும் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த 5% இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல, நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து இன்ஸ்டிடியூஷன் வியூல இருந்து தான் பார்க்க போறோம். ஸோ ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போறது கிடையாது. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு என்எஸ்சி ஆப்ஷன் சைன்லயே நான் வந்து போய்க்கிறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் என்எஸ்சி ஆப்ஷன் சைன். ஸோ இது வந்துட்டு நீங்க போயிட்டு வெப்சைட்ல கூகுள் குரோம்ல போயிட்டு என்எஸ்சி ஆப்ஷன் சைன் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. ஸோ என்எஸ்சி ஆப்ஷன் சைன் டைப் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு வந்துடும். ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் சைன் வந்து வந்துரும். ஓகேங்களா? இதுல வந்து ஆப்ஷன் சைன் வந்துடும். இதுல ஆல்ரெடி வந்து நேத்து முடிஞ்சிருச்சு இந்த எக்ஸ்பைரி டேட். கம்மிங் வீக்கா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பிப்ரவரி 1 வந்து நம்ம வச்சுக்குவோம். வச்சுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு நிறைய விதமான காலம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுல வந்து முக்கியமா இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓஐ மீன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே காய்ஸ், இதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 மினிட் காய்ஸ். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துட்டோம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல எங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அதிகமான ஓஏ இருக்கு அப்படின்னு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 50,000 இருக்கு. 21,500. அதுக்கு மேல வந்துட்டு 50,100 வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 50,100 அப்படிங்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா லாட்ஸ். ஓகேங்களா? 50,103 லாட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? உங்களுக்கு அவ்வளோ கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓப்பனா இருக்கு. அதே நேரத்துல புட் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு அவ்வளோ வந்து ஓப்பனா இருக்கு. ஓகேவா? அதாவது 50,103 லாட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு. இப்போ ஹையஸ்டா வந்து 22,000 வந்துட்டு உங்களுக்கு 50,103 லாட்ஸ் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அப்படியே என்ன மீனிங்னா உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு 50,103
வந்துட்டு லாட்ஸ் வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? என்ன ப்ரோ ஏன் செல் தான் பண்ணுவாங்களா? ஏன் பை பண்ண மாட்டாங்க? அப்படின்னு வந்து நெறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. ஸோ அதத்தான் வந்து இப்ப டீட்டெயிலா வந்து நான் பார்க்க போறோம். இப்போ அந்த 50,103 லாட்ஸ் வந்துட்டு ஒருத்தர் பை பண்ணா எவ்வளோ வந்துட்டு வரும்? அதே வந்துட்டு செல் பண்ணா எவ்வளோ வேல்யூ வந்துட்டு அவிங்க கேப்பிட்டல் வந்துட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு 22,000 கால் ஆப்ஷன் வந்துட்டு நீங்க ஒருத்தர் வந்துட்டு பை பண்றீங்க. அதாவது ஒரு நார்மல் ரீட்டெயில் ட்ரேடரா வந்து பை பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு 22,000 கால் 23 ரூபீஸ்ல இருக்கு. ஓகேவா? 22.95 ரூபீஸ்ல இருக்கு. இத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் 23 ரவுண்ட் எடுத்துக்கிறேன். 23 இன்டு 50 அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது பை பண்ணா? ரூ. 1150 வந்து தேவைப்படுது. இப்போ இன்ஸ்டிடியூஷன் வந்து பை பண்ணாங்கன்னா எதுக்கு பை பண்ணுவாங்க? ரூ. 1150 போட்டு பை பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்பவுமே வந்துட்டு ரூ. 20 வாங்கி ரூ. 100 விக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்துட்டு ரூ. 20 வாங்கி ரூ. 100 பார்க்கறதெல்லாம் வந்து ஒரு கேம்பிளிங்கா வந்துட்டு இருக்கும். எப்பவுமே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கேம்பிளிங் பண்ணவே மாட்டாங்க. ஸோ 99% ஆஃப் டைம் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? அவிங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் மூவ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பையர் நெறைய வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் தான் வந்து கேம்பிளிங் வந்து பண்ணுவாங்க. ரூ. 20 வாங்கி ரூ. 100 விக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பையரா வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ. 1150 வந்து நீங்க குடுத்து பை பண்ண வேண்டியது இருக்கு ஒரு லாட். அதுவே வந்துட்டு ஒரு செல்லரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது ஒரு லாட் செல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருவோம். அதுக்கு வந்துட்டு நான் ஜீரோதா மார்ஜின் கால்குலேட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஜீரோதா மார்ஜின் கால்குலேட்டர். இதுல போயிட்டு நீங்க ஜீரோதா மார்ஜின் கால்குலேட்டர் டைப் பண்ணீங்கனாவே உங்களுக்கு வந்துரும் இது. ஓகேவா? அதுல வந்துட்டு நிஃப்டி ஃபர்ஸ்ட் பிப்ரவரி எக்ஸ்பைரி எடுத்துக்கங்க. கால் எடுத்துக்கங்க. 22,000 அதுதான் நம்ம பார்த்தோங்க. ஓகேவா? 22,000 கால் வந்துட்டு இப்ப இன்னும் எத்தனை குவான்டிட்டி 50 குவான்டிட்டி வந்து இப்போ நீங்க செல் பண்றீங்கன்னு வைங்க. ஓகேவா? ஸோ பை பண்றதுக்கு ரூ. 1150 தேவைப்படுச்சு. இப்ப என்ன பண்றீங்க? செல் பண்றீங்க. செல் பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது? ரூ. 97,000 வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. ரூ. 97,000 தேவைப்படுது. அதே வந்து ஒரு லாட் நீங்க பை பண்ணணும்னா வெறும் ரூ. 1150 தேவைப்படுது. செல் பண்ணணும்னா ரூ. 97,000 தேவைப்படுது. ஏன் ப்ரோ நேக்கடு செல்லிங் எதுக்கு பண்ணணும்? நான் வந்து ஹெட்ஜ் பண்ண வேணாமா? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்க அப்படி ஹெட்ஜ் பண்ணிட்டாலுமே எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லி நான் பார்க்க போறோம். இப்போ இது நம்ம வந்து 22,200 கால் வந்து பையும் பண்ணிக்கிறோம்னு வைங்க. ஹெட்ஜிங்காக. 200 காலும் வந்துட்டு பை பண்ணிக்கிறாங்க. 22,200 காலும் வந்து பை பண்ணிக்கிறாங்க. அப்பவுமே எவ்வளோ தேவைப்படுது இன்ஸ்டிடியூஷனுக்கு? ரூ. 30,786 தேவைப்படுது. இவங்களுக்கு வெறும் ரூ. 1150 தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து நீங்க சொல்லுங்க. இப்போ 22,000 கால் வந்துட்டு செல் பண்றாங்க அப்படின்னா, இவ்ளோ குவான்டிட்டி போட்டு செல் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் உங்களுக்கு வந்து 50,000 எங்கேங்க லாட்ஸ் 50,103 50,103க்கு வந்துட்டு நீங்க செல் பண்ணியிருந்தாங்கன்னா வந்துட்டு எத்தனை கோடி வந்து தேவைப்பட்டிருக்கும்? பை பண்ணியிருந்தா எத்தனை கோடி தேவைப்பட்டிருக்கும்? ஸோ இத வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க பையரா இருந்து இத்தனை லாட்ஸ் வந்து 22,000 கால் வந்து பை பண்ணியிருந்தா, பையருக்கு வந்து 5.5 கோடி தான் தேவைப்படுது. அதுவே வந்து செல்லருக்கு 97 கோடி தேவைப்படுதுங்க. 97 கோடி தேவைப்படுது. அது வந்து ஹெட்ஜ் பண்ணி செல் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 30 கோடி தேவைப்படுது. இத வந்து நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு 1 மினிட். ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா, செல்லர்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ தேவைப்படுது? 97 குரோர்ஸ் தேவைப்படுது. வித் ஹெட்ஜோட வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 30 குரோர்ஸ் வந்து தேவைப்படுது. அதே வந்து பை பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 5.5 கோடி வந்து தேவைப்படுது. இப்ப எத வச்சு இந்த கால்குலேஷன் பண்ணேன்னா, உங்களுக்கு 50,103 குவான்டிட்டி வந்துட்டு உங்களுக்கு வந்து பை பண்ணீங்கன்னா வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு மார்ஜின் கால்குலேட்டர் வச்சு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏன் ப்ரோ வந்துட்டு அவங்க வந்துட்டு 5.5 குரோர் போட்டு பை பண்ண இருக்கக்கூடாதா? ஏன் வந்துட்டு அவங்க செல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இன்ஸ்டிடியூஷன் கேட்டீங்கன்னா, அவங்க வந்து எப்பவுமே வந்து கேம்பிள் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அவங்க பை பண்ணியிருந்தாலுமே ஹெட்ஜா வந்து பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணாலுமே 5.5 குரோர் போட்டு கால் ஆப்ஷன ஹெட்ஜா வந்து பை பண்ணுவாங்க. ஹெட்ஜா பை பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபியூச்சர்ல போயிட்டு ஷார்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபியூச்சர்ல போயிட்டு ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. நிஃப்டி ஃபியூச்சர் வந்து செல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? நிஃப்டி ஃபியூச்சர் செல் பண்ணாங்கன்னா தான் அவங்க வந்துட்டு பை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்துட்டு இவ்ளோ குவான்டிட்டி போட்டு கால் ஆப்ஷன் செல் பண்றாங்கன்னா, அவங்களோட வியூ என்னவா இருக்கும்னா, பியரிஷா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இவ்ளோ இருக்குன்னா, நீங்க அவங்க பையரா இருந்தாலுமே ஹெட்ஜுக்காக தான் பை பண்ணியிருப்பாங்க. அப்பமே என்னது அவங்க பியரிஷ் மோட்ல தான் இருக்காங்க. ஸோ அதுவே வந்துட்டு டைரக்ட்டா வந்து ஷார்ட் பண்ணி வச்சிருந்தாலுமே கால் ஆப்ஷன என்ன மோட்ல இருக்காங்க? பியரிஷ் மோட்ல தான் இருக்காங்க. ஸோ இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு அதிகமா இருந்தா அது வந்துட்டு பியரிஷ். ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு அதிகமா இருந்தா பியரிஷ். ஹை ஓஐ கால் கால் சைடு. ஓகேங்களா? பியரிஷ். அதே சமயம் சேம் ஆஸ் யூசுவல் ஹை ஓஐ புட் சைடு இருந்தா என்னது? ஹை ஓஐ புட் சைடு இருந்தா என்னது? புல்லிஷ். ஓகேங்களா? ஸோ இதில வந்து கிளியரா இருந்துக்குங்க. எப்பவுமே வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன் வியூல தான் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்கணும். அவிங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்துச்சுன்னா, கால் வந்து அதிகமா செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கால் அதிகமா செல் பண்ணியிருந்தாங்கன்னா, பியரிஷா இருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்தில கால் பையே பண்ணியிருந்தாலும் ஒரு வேள அவிங்க
ஹெட்ஜுக்காக தான் பை பண்ணியிருப்பாங்களே தவிர, அவைங்க வந்துட்டு கேம்பிள் பண்றதுக்காக பை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அத்தன கோடி போட்டு ₹20க்கு பை பண்ணி அது 0.05 பைசாவா வந்துட்டு மாறியிருந்தா, அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்? எப்பவுமே அவ்ளோ மணி போடுறவைங்க எப்பவுமே வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணணும்னு தான் வந்து நெனைப்பாங்களே தவிர, லாஸ் பண்ணணும்னு நெனைக்க மாட்டாங்க. அவ்ளோ கோடி வச்சிருக்கும்போது அவைங்க அனலிஸ்ட்டும் வந்து அந்த மாரி தான் பண்ணுவாங்க. ஸோ, அதனால தான் இன்ஸ்டிடியூஷன் எப்பவுமே வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. ஓகேவா? இப்ப வந்துட்டு அவைங்க எதனால 22,000ல வந்து செல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் 22,000க்கு மேல வந்து மார்க்கெட் போகாது. இப்ப 22,000க்கு மேல போனா தானே இந்த கால் ஆப்ஷனோட பிரீமியம் வந்துட்டு இந்த ரூ. 23 மேல போகும். அவைங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, ரூ. 23 கீழ தான் இருக்கும். அதாவது கீழ தான் மார்க்கெட் எப்பவுமே போகும். இதுக்கு மேல இந்த எக்ஸ்பைரி அதாவது 1ஆம் தேதிக்குள்ளார வந்து மார்க்கெட் வந்து 22,000 தாண்டாது அப்படின்னு சொல்லி அவைங்க நெனைக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு செல் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தா பியரிஷ், புட் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தா புல்லிஷ். ஓகேங்களா? இப்ப வந்துட்டு டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துக்கோ. ஓகேங்களா? டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கோ. அதுக்கு வந்து நீங்க கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இங்க கிளியராவே காமிக்கும். இப்ப வந்துட்டு இங்க எவ்வளோ இருக்கு? 9,18,000 இருக்கு. இங்க 7,35,000 வந்துட்டு புட் ஆப்ஷன் இருக்கு. இங்க 9,18,000 கால் ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னா இங்க வந்து எந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு உங்களுக்கு? கால் ஆப்ஷன் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. இப்ப மார்க்கெட் சென்டிமென்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு பியரிஷ்ஷா இருக்கு. மார்க்கெட்டோட சென்டிமென்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பியரிஷ்ஷா தான் இருக்கு. இப்ப வந்து நம்ம அந்த கால்குலேஷன்லாம் போட்டோம். ஓகேங்களா? 50 50 லாட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பை பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க. அதே செல் பண்றதுக்கு எவ்வளோ செலவு பண்றாங்க. ஸோ அதே வந்து மார்ஜின் கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சுட்டேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த 50 குவான்டிட்டியுமே வந்து உங்களுக்கு கால்குலேஷனாவே போட்டு காமிச்சுரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளியரா அப்பதான் புரியும். இப்ப ரூ. 23க்கு 50,103 குவான்டிட்டி. ஓகேங்களா? 50,103 50,103 குவான்டிட்டி வந்துட்டு உங்களுக்கு இப்போ பை பண்றதுக்கே எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்துக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு டெலீட் பண்ணிக்கிறோம். 22,000 கால் ஆப்ஷன். ஓகே. 50,103 லாட்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இங்க குவான்டிட்டி வந்துட்டு வந்துருச்சு. நீங்க ஒரு டைம் போய் இந்த கால்குலேட்டர்ல போய் போட்டு பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி நம்ம சென்சிபிள்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சென்சிபிள். இது வந்துட்டு நீங்க ஜீரோதா அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து லாகின் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்குள்ள போய்க்கலாம். இதுல போயிட்டு உங்களுக்கு வீக்லின்னு இருக்கும். வீக்லி குடுத்துட்டீங்கன்னா, கரண்ட் வீக் குடுத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து எக்ஸ்பைரி வந்து முடிஞ்சிருச்சு. அதனால வந்து நானு நெக்ஸ்ட் வீக் குடுத்துருக்கேன். நீங்க எப்பவுமே கரண்ட் வீக் வந்து வச்சுக்கங்க. இதுல போயிட்டு இன்ட்ராடேன்னு இருக்கும். நீங்க வந்து இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்போது நீங்க இத யூஸ் பண்ணிக்கணும். இன்ட்ராடேவ பத்தி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பார்க்கலாம். இதுல இன்டர்டே அப்படிங்கிறத வச்சு நான் வந்து இப்ப சொல்லப் போறோம். இதுல வந்துட்டு எத்தன ஸ்ட்ரைக் காமிக்கும்னு சொல்லி குடுத்துருக்கேன். நீங்க வந்து 15 வச்சுக்கங்க, 10 வச்சுக்கங்க. அது வந்துட்டு 15ஏ வந்து மினிமமா இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இது நேத்து குளோசிங் ஆற வரைக்கும் நேத்துலருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபுல் டே வந்துட்டு ஓஐ வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1.1 குரோர் வந்துட்டு உங்களுக்கு கால் ஆப்ஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கால் ஓப்பனர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படின்னா வந்துட்டு கால் ரேட்டிங் வந்து அதிகமா பண்ணியிருக்காங்க. நம்ம இப்ப தான் பார்த்தோம். கால் ரேட்டிங் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா என்னது மார்க்கெட் வந்துட்டு பியரிஷ் மோட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பியரிஷ் மோட்ல இருக்கு. அதாவது 1.1 குரோர் வந்துட்டு கால் ஓப்பனர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதுலயும் எந்த ஸ்ட்ரைக்ல வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அதிகமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் நீங்க. 21,400 அண்ட் 22,000 நம்ம வந்து 22,000 ஆல்ரெடி இதுலயும் பார்த்தோம். இதே நேரத்துல 21,400ல வந்துட்டு 12,78,000 வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 13,00,000 பக்கம் வந்துட்டு கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா 21,400க்கு மேல இந்த எக்ஸ்பைரி வந்து மார்க்கெட் போகாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதே நேரத்துல புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்குன்னா 21,000. தட் மீன்ஸ் 21,000க்கு கீழயே வந்து மார்க்கெட் போகாது. இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ ஓவராலா என்ன மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இது வந்து 1 டேல சேஞ்ச் ஆன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் 21,000 வந்து 31 லேக்ஸ் வந்து இருக்கு. இப்போ உங்களுக்கு 22,000ல வந்துட்டு 25 லேக்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இங்க ஓவராலா வந்து கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கு, புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். இப்போ கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமா இருக்கு. அப்படின்னா என்னது? மார்க்கெட் வந்துட்டு பியரிஷ் மோட்ல இருக்கு. பியரிஷா வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இதே வந்து புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 2 crores தான் இருக்கு. இதுவே வந்துட்டு 3 crore இருந்துச்சுன்னா வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆக போகுது. ஒரு புல்லிஷ் மோடுக்கு வந்துட்டு மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். ஸோ இந்த வீடியோ வந்து இப்பவே ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இந்த வீடியோல உங்களுக்கு நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன், என்னென்னலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து 2 விதமான பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஒண்ணு ரீட்டெயில்,
இன்னொரு வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு தான் பையரா இருந்தா எப்படி எவ்வளோக்கு பை பண்ணுவாங்க? செல்லரா இருந்தா எவ்வளோக்கு செல் பண்ணுவாங்க? ஸோ அப்படி ஒரு வேள அவைங்க பை பண்ணாலுமே ஹெட்ஜிங்க்கு தான் பை பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? செல் பண்ணியிருப்பாங்க. அதுவே வந்து செல் பண்ணியிருந்தாலும் கால் சைடு அவைங்க வந்துட்டு பியரிஸா தான் இருந்திருப்பாங்க. ஸோ என்ன பண்ணியிருந்தாலுமே இன்ஸ்டிடியூஷன் மோட்ல அவைங்க வந்துட்டு கால்ஸ் வந்து அதிகமா செல் பண்ணாங்களோ, கால் ஓப்பனர்ஸ் அதிகமா இருந்தா உங்களுக்கு வந்து பியரிஸ் ஆவும். புட் ஓப்பனர்ஸ் அதிகமா இருந்தா அது வந்துட்டு உங்களுக்கு புல்லிஸாவும் இருக்கும். ஓகேங்களா? அவைங்க பையரா இருந்தாலுமே வந்து அது ஹெட்ஜிங்க்காக தான் பை பண்ணுவாங்களே தவிர, உங்களுக்கு வந்துட்டு நேக்கடா வந்துட்டு ரூ. 20 போட்டு அவைங்க பை பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா கோடி கணக்குல போட்டு பை பண்றவங்க 5 கோடி லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படி பை பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட்டா பார்த்தோம். 2வதா நம்ம பார்த்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த வீடியோல நீங்க நோட் பண்ண வேண்டியது, ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு இருந்தா அது என்னது? கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு இருந்தா அது என்னது? பியரிஸ். ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் சைடு இருந்தா அது என்னதுன்னா? புல்லிஷ். ஓகேவா? 2வது பாயிண்ட் இந்த வீடியோல நம்ம பார்த்தது. 3வது பாயிண்ட் வந்துட்டு செல்லர்ஸ் வந்துட்டு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுது? ஓகேவா? அவைங்க வந்து பை பண்ணாங்கன்னா எவ்வளோ தேவைப்படுது? அதாவது இன்ஸ்டிடியூஷன் வந்து செல் பண்ணாங்கன்னா எவ்வளோ மார்ஜின் வந்து தேவைப்படுது? அதாவது 97 குரோர்ஸ் 100 கோர்ஸ் எல்லாம் போட்டு செல் பண்ணும்போது, அவங்களுக்கு அவ்வளோ குரோர்ஸ் போட்டு இது ட்ரேட் பண்ணும்போது, அவைங்களுக்கு வந்துட்டு ஒரு எட்ஜ் இருக்கும். ஓகேங்களா? அவைங்க தான் வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து 4வதா நம்ம என்ன பார்த்தோம்? சென்சிபிள்ல போயிட்டு எப்படி வந்து நம்ம பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்துட்டு இதுல எப்படி இன்ட்ராடேல இத யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது? இது கூட சார்ட்ட வச்சு எப்படி ட்ரேட் பண்றது? சார்ட்ல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த ஓஏ 2யும் மிக்ஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றது? ஸோ உண்ணாமே ஓஏ பத்தி இன்னொரு வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ இதுலயே வந்து லென்த்தா பேசுனா உங்களுக்கு நெறைய பேத்துக்கு வந்துட்டு புரியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கும்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு செகண்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. செகண்ட் பார்ட் வந்து வேணும் ப்ரோ. இத விட கொஞ்சம் டீட்டெயிலா வேணும் அப்படின்னு சொல்லுங்க. கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்தா, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் முடிஞ்ச அளவு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இத விட கொஞ்சம் நல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? தேங்க் யூ வெரி மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணிக்கங்க. டெய்லி நம்மளுடைய லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல இன்னும் ஜாயின் பண்ணாம டெலிகிராமோட லிங்க் வந்து கமெண்ட்ல குடுத்துருக்கேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்க குடுத்துட்டு இருக்கோம். டெய்லி லைவ்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.